எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம்மேக்கர் சேனல். இந்த பசங்களுக்கு இந்த காய்கறி உள்ள போகிறதுக்குள்ளே எப்படிலாம் கொடுத்தாலும் சாப்பிடாதுங்க. அது மாதிரி நம்ம கவலைப்படும் போது இது மாதிரி வெஜிடபிள்ஸ் சட்னி அவங்களுக்கு பிடிச்ச ரெட் கலர்லேயே செஞ்சு கொடுங்களேன். அந்த சட்னி எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹெல்த்தியான கருப்பு உளுந்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு 4 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போதும். கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக சவ், அப்புறம் காலிஃப்ளவர் பூச்சி போக கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக குடமிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக புளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் காய்கறியிலே கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வெந்து வந்திருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு திருப்பி வதக்கி விட்டுட்டு இதையும் மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக காயெல்லாம் வெந்து ரெடி ஆகிருக்கும். இதை ஆற வச்சு தேங்காவோட அதெல்லாம் வதக்கினதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான வெஜிடபிள்ஸ் சட்னி ரெடிங்க. அவங்களுக்கு பிடிச்ச ரெட் கலர்லேயே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஜஸ்ட்டு தாளிப்பு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு தாளித்து கொட்டிங்கன்னா சூப்பரான நாங்கள் கட்டி சட்னி மாதிரி சாப்பிட்டோங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதய முருக சுவையுங்கள்.